கத்திஜா சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி ப்ரோக்ராம் எங்கே போகிறோன்னா விருதுநகர் போகிறோம். எஸ், எக்ஸிபிஷன் ப்ரோக்ராம். இங்கே வந்து நிறைய போட்டி கச்சேரி நடக்கும். ஸோ நம்ம கச்சேரி அதை என்ன வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு செம்ம வாய்ப்பு பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ரீச் ஆகிடுவோம். ஸ்டேஜ் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸ்டேஜ் தெரிஞ்சுன்னா நான் இப்போவே நான் கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். பட் பார்க்க முடியலன்னா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். அதுவும் கிளியராக எடுக்க முடியாது. இதே ட்ரை பண்ணி எடுக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள எப்படி போகணும்னு தெரில. இதுதான் கைஸ் ஸ்டேஜ். கைஸ் நம்ம விருதுநகர் ரீச் ஆகியாச்சு. ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு இது கிடச்சதே பெரிய விஷயம். ஸோ ஓகே, கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. இனி போயிட்டு சாப்பிட போகிறோமான்னு, சாப்பிட்டு ரெடி ஆகுறோமான்னு தெரில. 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போவே மணி 6:45 ஆகிடுச்சு. 7 o'clockலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஆடியன்ஸே வந்து இன்னும் வரல. அதனால் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக எனக்கு ராட்டுனா ரொம்ப பிடிக்கும். அங்கே தெரியல நினைக்கிறேன். எனக்கு ராட்டில் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனால் போகிறதுக்கு டைம் கிடையாது. என்ன பண்ணலாம், பேசாமல் இருக்க வேண்டியதான். ஆனால் ஏதாவது ஒரு ரைடுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. டைம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக சாரீ கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்னா, சாரீ கட்டுறதுக்கு எப்போவுமே என் டீமில் இருந்து பபிஷான்னு என்னோடய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு, அவள் தான் எப்போவுமே எனக்கு கட்டி கொடுப்பா. இன்னைக்கு வந்து ஐயோ, இதுக்கு ரீசன் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவள் சென்னைக்கு கிளம்பிட்டான். ஸோ நேற்றுக்கே நான் சொன்னேன் என்கிட்ட, நான் வரமாட்டேன், நாளைக்கு நான் கச்சேரிக்கு வரமாட்டேன்னு சொன்னான். அவமே எனக்கு, ஏன்னா இப்போ சாரீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் சாரீ கண்டிப்பாக கட்டி ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால வியர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ வேறு நான் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா பவிஷா வரல, எனக்கு சாரீ கிட்ட தெரியாது. இதுதான் மெயின் ரீசனே. எனக்கு சாரியே கிட்ட தெரியாதுங்க. எல்லா ஸ்டேஜ்லேயுமே வந்து அந்த பொண்ணு தான் எனக்கு கட்டி கொடுப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு சென்னை போயிட்டாங்க. ஆனால் நான் பயந்து இருந்தேன். ஃபைனலாக வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், நான் சாரீ எனக்கு கெட்ட தெரியாதுன்ட்டு ஃப்ளீட் மட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. கீழே கூட நான் கட்டிடுவேன். இங்கே வந்து இதான் கொஞ்சம் கஷ்டம் கட்டுறதுக்கு. அம்மா ஃப்ளீட் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. தைரியமாக சாரீலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீழே கட்டியாச்சு, மேலே கட்ட முடியல. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க டீமில், சோனான்னு. அவங்கள கால் பண்ணி கூப்பிட்டு, ப்ளீஸ் எனக்கு இதை மட்டும் கட்டி கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு, அவன் மேலே மட்டும் அழகாக எனக்கு ஃப்ளீட்லாம் எடுத்து கொடுத்து அழகாக கட்டி கொடுத்தா. தேங்க்யூ சோனா. ஸோ இந்த டைம் பபிஷா மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசித்துட்ருக்காங்க. ஓகே, என்னுடைய சாரீ காஸ்டியூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரீசன் சொல்லலையே. பின்னு வந்து குத்து தெரியாமல் குத்தி பிளட்டு வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்காவது ஒரு நாள் தானே. ஓகே, நம்ம இப்போ டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மேக்கப் போட்டு ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். மேக்கப் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து என்னால் எடுக்க முடியாது கைஸ். எதனாலனா இப்போது வீடியோ எடுக்க யாரும் இல்லை. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அப்படி வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுக்குன்னு ஒரு நாள் மேக்கப்புக்காக நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுவேன்.
ஆல்ரெடி என்னோட சிங்கிள் சேனல்லையுமே என்னோடய மேக்கப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கத்திஜா ஸ்பெஷல் சேனல். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேக்கப் போட்டுட்டு நான் வீடியோ வரேன். போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேட்சாக வந்து கம்மல் போடணும். அப்புறமா தலை வந்து லூஸ் ஹேர் தான். கம்மல் வந்து என்னதுனால இந்த கம்மல் அவங்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஸ்டேஜ் போகிறாங்க. நம்ம கம்மல் போட்டுட்டு பேங்கிள் வந்து இது தான். இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோதான். தலையை விரித்து போட்டுட்டு சரி தலையை வந்து லூஸ் ஹேர் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கைஸ் ரெடி ஆகிட்டேன். அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதான் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இதுதான் காஸ்டியூமு. ஓகே, ஸ்டேஜில் போய் பார்க்கலாம். ஓகே, ரிஃப்ரெஷ் ஆகியாச்சு. நம்ம சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருந்தனால இங்கே நமக்கு ப்ரோக்ராம் தந்தவங்க வந்து ஸ்பெஷலாக டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கும் தினேஷ்க்கும், எனக்கும் தினேஷ்க்கும். ஸோ நம்ம இப்போ டின்னர் சாப்பிட தான் போகிறோம். நாங்கள் ப்ரோக்ராம் நல்லா பண்ணி கொடுத்ததுனால ஒரு ப்ரொஃபஸர் எங்களை மதித்து எங்களை ஃபுட் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவல் சார். அப்படி யூடியூப் வீடியோ லைட்டாக ஹாய் சார் தான். சார் தான் நம்மளை வந்து இன்வைட் ரொம்ப எங்களை மதித்து மரியாதை பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஃபைனலாக வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு. செம்மையாக வந்து நமக்கு டின்னர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு வந்து டின்னர் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சாரி. ஹாய் விருதுநகர் மக்களே. ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், விருதுநகர் மக்கள் வந்து சீரியஸ்லி சூப்பர். ஆடியன்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க. இதில் என்னென்னா நமக்கு 10:30க்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் இருந்தனால 3 சாங் எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்க. ஆடியன்ஸ் 4 சாங் எக்ஸ்ட்ரா போட்டோம். அதனால எங்களுக்கு சுவையான உணவு கிடைச்சு. ரொம்ப விருதுநகர் மக்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை. கடவுள் கிருபை இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம். அண்ட் இங்கே உள்ள மக்களுமே ஆடியன்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தினேஷ் கத்திஜா சேனல். பாய்.